வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் பொரியல் தாங்க செஞ்சு காட்ட போறேன். வாழைக்காய் பொரியல், பாரம்பரியமான வாழைக்காய் பொரியல். எவ்வளோ சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்யலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 வாழைக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வரும். அதுவும் இல்லாமல் ஷேப்பும் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து தண்ணி இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதில் வாழைக்காவை நம்ம போட்டு எடுக்கலாம். போட்டு ஒரு 4-5 செகண்ட் இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் வாழைக்காய் கொஞ்சம் சாஃப்டாகும். கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும் வேகணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் சாஃப்டானா போதும். பாருங்க, ஒரு 4 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மசாலா போடணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்ந்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. இப்போ மசாலாலாம் நம்ம நல்லா கலந்து எடுத்துட்டோம். இப்போ இது கூட நம்ம காய் சேர்த்து கொஞ்சம் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி பிரட்டி ஒன்றா தனித்தனியாக இப்படி இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஷாலோ ஃப்ரையாக பண்ணாலும் பரவாயில்ல, டீப் ஃப்ரையாக பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டோம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் அது நல்லாவே கலர் மாறணும். அடுத்து கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம மசாலாவில் ஊற வச்சோம் இல்லையா வாழைக்காய், அந்த வாழைக்காவை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இந்த சைடு நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா திருப்பி போட்டு அடுத்த பக்கத்தில் வேக வச்சுக்கோங்க. பாருங்க, 2 சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வேறு பேனில் மாற்றிக்கலாம். மீதி இருக்க கிழங்கையும் நம்ம உள்ளே போட்டு எடுத்துடலாம். சுவையான பாரம்பரியமான வாழைக்காய் பொரியல் செமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு நான் எல்லோரும் கொத்தமல்லி சேர்ப்பாங்க. நான் ஸ்பெஷலாக புதினா சேர்த்துருக்கேன். புதினாவோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ரெசிபியை யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. என்ன வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான ரெசிபியாக இருக்குது பாருங்கள். பாரம்பரியமான வாழைக்காய் பொரியல் இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Sweet Ammu. Tata, bye bye. Take care.